நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே பொதுமக்களை அச்சுறுத்தி வரும் புல்லட் யானையை பிடித்து வனப்பகுதியில் விட வேண்டும் என வலியுறுத்தி அரசு தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது பற்றிய கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஆல்வின். விவரங்கள். சேரம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த ஓராண்டு காலமாகவே இந்த புல்லட் காட்டு யானையானது வனப்பகுதியில் இருந்து வெளியேறி ஊருக்குள் வந்து குடியிருப்பு பகுதிகளை சேதப்படுத்தி வருவது அதிகரித்து காணப்பட்டு வருகிறது. இதுவரை இந்த காட்டு யானை சுமார் 35க்கும் மேற்பட்ட குடியிருப்பு பகுதிகளை சேதப்படுத்தி வந்த நிலையில் ஏற்கனவே இது சம்பந்தமாக இப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பல கட்ட போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து இந்த புல்லட் என்கிற காட்டு யானையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டும் பணியான தற்பொழுது வனத்துறையினர் ஈடுபட்டு வந்துள்ளனர். இருந்த போதும் வனத்துறையினருக்கு போக்கு காட்டி வரும் இந்த புல்லட் காட்டு யானையானது நேற்று இரவு காவயல் என்னும் பகுதியில் வந்து இன்று 2 வீடுகளை சேதப்படுத்தி உடைத்துள்ளது. அது மட்டுமின்றி குறிப்பாக அரசு தேயிலை தொழிலாளர்கள் குடியிருக்கும் வசிக்கக்கூடிய பகுதிகளிலேயே இந்த காட்டு யானை முகாமிட்டு ஒவ்வொரு நாளும் வீடுகளை சேதப்படுத்தி வருகின்றன. அப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இரவு நேரங்களில் நிம்மதியாக உறங்கக்கூட முடியாமல் அலறி அடித்துக் கொண்டும் யானை வீடை சேதப்படுத்தும் போது அலறி அடித்துக் கொண்டு ஓடி அக்கம் பக்கத்தில் இருக்க வீடுகளில் வந்து தஞ்சம் புகுந்து வருகின்றனர். இதனை அடுத்து இந்த காட்டு யானைக்கு மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க வேண்டும் என சுமார் 70க்கும் மேற்பட்ட அரசு தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் இன்று அவர்கள் அலுவலகத்திற்கு முன்பாக அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்கள் கோரிக்கையானது இந்த புல்லட் என்கிற காட்டு யானைக்கு மயக்க ஊசி செலுத்தி அடர்ந்த வனப்பகுதிக்கு கொண்டு சென்று விட வேண்டும். அது மட்டுமின்றி தங்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்து தற்பொழுது இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. தற்பொழுது வந்துள்ள வனத்துறை அதிகாரிகள் அப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்களிடம் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. தகவல்களுக்கு நன்றி ஆல்வின் சுரேஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.